நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாட்டில் மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்திலும் இன்னும் 1-2 தினங்களுக்குள் வர்த்தக வியாபார நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர்கள் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரி மாநிலத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு மத்திய அரசையும் மாண்புமிகு எரிபொருள் துறை அமைச்சரையும் நம் நாட்டு பிரதமரையும் வலியுறுத்த வேண்டும். அவசியம் என்றால் நேரில் சென்று நம் நாட்டு பிரதமரை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் வலியுறுத்த வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துணைநிலை ஆளுநர் மாளிகையில் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையால் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு போதை ஆசாமி தனது இருப்பிடம் என நினைத்து உள்ளே புகுந்துள்ளார். இது திட்டமிட்ட சதி செயல் அல்ல. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் இந்த நிகழ்வு என்பது ஒரு வியப்புக்கு உரிய செயல் அல்ல. நகரப்பகுதியில் உள்ள பல்வேறு வீடுகளில் இது போன்ற நிகழ்வுகள் வெளிமாநில சுற்றுலா பயணிகளால் அவர்களுக்கு போதை தலைக்கேறி பல இரவு நேரங்களில் பலருடைய வீட்டுக்குள் அத்துமீறி நுழைவதும் சர்வசாதாரணமாக அந்த வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்குவதும் வீட்டின் உரிமையாளர்கள் அதை பார்த்துவிட்டால் அவர்களை அடித்து துரத்துவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாகும். துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய வீட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வை தன்னுடைய கேவலமான அரசியல் ஆதாயத்திற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கோருவது என்பது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயலாகும். துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய வீட்டிற்கு பாதுகாப்பு பணியை பொறுப்பேற்றிருந்த உயரதிகாரிகளும் கீழ்நிலை காவல்துறை அதிகாரிகளும் இந்த செயலுக்கு பொறுப்பேற்று டிஜிபி அவர்கள் மீது விசாரணைக்கு முதலில் உட்படுத்த வேண்டும். துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய இல்லத்தின் பாதுகாப்பு பொறுப்பை
ஏற்றிருக்கும் அதிகாரியுடைய பாரபட்சமான செயலால் இந்த சம்பவம் நடந்திருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உரிய நடவடிக்கையை காவல்துறை தலைவர் அவர்கள் எடுக்க வேண்டும். தமிழகத்தில் காரைக்குடியில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களுடைய புதல்வர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களின் அலுவலகத்தின் மீது தமிழகத்தில் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் அவர்களின் வீட்டில் அத்துமீறி நுழைந்த ஒருவருக்காக புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் பதவி விலக வேண்டும் என கோரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தனது கட்சியைச் சேர்ந்த தனது உற்ற உறவினரான ப. சிதம்பரத்தின் பிள்ளை கார்த்திக் சிதம்பரத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசுவதற்காக அவரது அலுவலகத்தில் குண்டு வீசப்பட்டது சம்பந்தமாக தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பதவி விலக சொல்வாரா? உண்மையில் நாராயணசாமிக்கு உடம்பில் காங்கிரசின் ரத்தம் ஓடுமானால் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது சம்பந்தமாக குறைந்தபட்சம் தன்னுடைய கண்டனத்தையும் சட்டவிரோத ஆட்சி நடத்தக்கூடிய தமிழக விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசையும் கண்டிக்கும் தைரியம் உள்ளதா? புதுச்சேரியில் ஒரு நியாயம், தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு என்ற விதத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொலிட்டிக்கல் பிஏ போன்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுடைய செயல்பாடு இருக்கின்றது. இது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளரான நாராயணசாமிக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார். அவர் சார்ந்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார். அப்புறம் அந்த கோரிக்கை எப்படி இருக்கு? இப்போ நீங்க கூட்டணியில சேரணும்னா அந்த நிபந்தனை விதிப்பீங்க இல்லை? புரட்சித் தலைவர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை ஏழை எளிய மக்களினுடைய நலனுக்காக வாழ்ந்து மறைந்தவர். ஒரு மனித புனிதராகவே வாழ்ந்து மறைந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒப்பற்ற தலைவருக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்தில் புதுச்சேரி விமான நிலையத்துக்கு புரட்சித் தலைவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று கடந்த 3 ஆண்டு காலமாகவே மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் அவர்களிடம் அதிமுக சார்பில் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்துக்கு வருகை தரும் பிரதமர், உள்துறை அமைச்சர், விமான நிலையத்துறை அமைச்சர் ஆகியோரிடம் அதிமுக சார்பில் பலமுறை கடிதம் அளித்திருக்கின்றோம். தற்பொழுது பிஜேபியுடன் கூட்டணி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் அமைய இருக்கக்கூடிய விமான நிலைய விரிவாக்கத்திற்கு புரட்சித் தலைவருடைய பெயரை வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். புரட்சித் தலைவருடைய பெயரை வைக்கணும்னு நாங்கள் கேட்குறதால தான் தமிழகத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் நம்மளுடைய புதுச்சேரி மாநில விரிவாக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. இப்படி ஒரு அரசியல் கீழ்த்தரமான ஒரு கேவலமான அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்துவது கேவலமான ஒன்றாகும். இது வரைக்கும் அவர் இடம் கொடுக்கல, இடம் ஒதுக்கீடு செஞ்சு கொடுக்கல.
கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை பிஜேபியினுடைய தலைமை, என்ஆர் காங்கிரஸ், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேசுவாங்க. அவர் ஒரு 4 தினங்களுக்கு முன்பு கூட தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணி சம்பந்தமாக பேசப்படும் சொல்லிட்டு பொதுச் செயலாளர் சொல்லுகிறார். பேசுவார். எங்களுடைய கருத்தில் நாங்கள் சொல்லிட்டோம். கடந்த தேர்தலை விட அதிகமான இடத்துல நாங்கள் போட்டியிடணும்னு எதிர்பார்ப்போம். ஒரு போன தேர்தல் 5 நின்னோம், இந்த தேர்தல் ஒரு 7 நிற்கலாம். வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அது மக்கள்கிட்ட இருக்குது. நானா நான் மீண்டும் உப்பளத்தில் போட்டியிடுவேன். மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆணையிட்டால் மீண்டும் உப்பளம் தொகுதி மக்களுடைய நன்மைக்காக இந்த தொகுதியில் போட்டியிடுவேன். இழந்த உப்பளத்தினுடைய பெருமையை மீட்டெடுப்பேன். ஒரு வரி பதில் தான் உங்களுக்கு, நிறையலாம் சொல்ல மாட்டேன். அது எனக்கு தெரியாது. அதை ஒரு பிரச்சனையே கிடையாதுன்றான். அது ஒரு பிரச்சனை கிடையாது. வழக்கு நீ போடாத நான் சொல்ல முடியாது. அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதை வச்சு மலிவு அரசியல் நடத்தாதீங்கன்றான். மானகட்டத்தனமாக மலிவு அரசியல் பண்ணாதீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? எவ்வளோ நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை விட்டு முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் உடனே பதவி விலகணும். ஒரு எம்பி ஆஃபீஸில் போய் பாம்பு தட்டிக்கிறான் நைட்டு. அதை கண்டிக்கிறது துப்பு இல்லை இந்த நாராயணசாமிக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஆளுடைய உடம்புல கார்த்திகை சிதம்பரம் உடம்பு ஃபுல்லாக காங்கிரஸ் ரத்தம். அந்த ஆளுடைய ஆஃபீஸில் பாம்பு தட்டிக்கிறான் உங்கள் ஆட்சியில், திமுக ஆட்சியில். அதை கண்டிக்கிறதுக்கு இந்த நாராயணசாமிக்கு துப்பு இல்லை, தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஸ்டாலின் கோச்சு வரான்னு நினைக்கிறாரு. இங்கே மட்டும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறீங்க, அங்கே நீ தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்ல வேண்டியதானே? நீ அப்படி சொல்கிறேன்னா நீ நல்லா ஆளு. நீ உங்கள் உடம்புல உண்மையிலே காங்கிரஸ் ரத்தம் ஓடுதுன்னு அர்த்தம். நீங்கள் நடிக்கிறீங்க. என்ன உங்களுக்கு அப்படி திமுக பாசம்? உங்களுக்கு தான் விரட்டி அடிக்கிறான்ல அங்கே நெல்லித்தோப்பில். உனக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு திமுக. நாராயணசாமி சும்மா இந்த மாதிரி அரசியல்லாம் பண்ணக்கூடாது. உடனே முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும். அவன் தூங்குறான், அவர் தூங்குறாரு. அவர் எங்கே ராஜினாமா பண்ணணும்? ஏதோ போய் தூங்கிட்டு அவங்க விட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சாதாரணமான நிகழ்வு தான் இது. இது அன்னாட நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் நடந்துக்குது எல்லா இடத்துலையும். பாருங்க, எங்கள் வீட்டில் ஒருத்தவன் ஒரு 6 மாதம் முந்து நான் அந்த வெளியில் ஆஃபீஸை போட்டாமல் போயிட்டான். காலையில் பார்க்குறேன் உள்ள ஆஃபீஸ் உள்ள இப்படி படுத்துக்கிறான். அதை நான் கதவு சாதாமல் போயிட்டேன். என் தப்பு தான் அது. பார்த்தா அவனை நான் தொடவும் முடியல, ஒன்றையும் முடியல. தண்ணியை கொண்டு வந்து மேலே ஊற்றி ஏந்துடுறான்னு சொல்லிட்டு அமிச்சு அப்புறம் டட்டாயில் போட்டு கழுவுங்கன்னு அந்த இடத்த. நான் அதுக்கோசரம் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கிடையாது, அது அப்படி தான். ரயில்வே ஸ்டேஷன் லாஸ்ட் ஆகுது. மூளைக்குழம்புனவங்க, வயசான முதியோர், நடக்க முடியாதவங்க, அப்பா அம்மாவுக்கு சோறு போட முடியாத கம்யூனிட்டிங்க, இவங்களாம் பெற்றவங்களை அந்த ட்ரெயின் ஏற்றி அமைச்சிடறானுங்க. அவங்க வயது மூப்பால் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ட்ரெயினை விட்டு இறங்கி எங்கேயோ ஒருத்தவங்க வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. கதவு திறந்ததான் போய் படுத்துக்கிறாங்க. இது தினசரி நடக்கிற நிகழ்வு தான். நான் உண்மையாக சொல்கிறேன். அதோட நீ மறுபடியும் ஒன்றா சொல்கிறேன் கேட்டேங்க. பெற்றவங்களுக்கு சோறு போடாத கம்யூனிட்டிங்க இதெல்லாம் செய்கிறானுங்க நிறைய பேர். வயசான காலத்தில் அவன் மாட்டி ட்ரெயினில் ஏற்றி அமைச்சிடுறான். இதெல்லாம் ஞானத்துக்கு தெரியுமே. கம்யூனிட்டியில் மட்டும் எழுதுவார் கட்டுரு, அவர் பெருசாக ஞானசேகர்னு. இதை எழுதுவாரா? என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுமா? பாப்பா நான் போகிறேன். நான் அதெல்லாம் விட்டுருப்பா, வழிப்பறி கொள்ள அதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் போய் சொல்லிக்கிறேன். எம்எல்ஏ எதுக்குப்பா போ மறுபடியும் தோக்குறீங்களா சண்டையா? ஒரு திட்டட்டும் ஏசுவோர் ஏசட்டும், திட்ட திண்டுக்கல் வைய வயறுக்கல், மறப்போம் மன்னிப்போம். சட்டம் ஒழுங்கு அரசின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்குது.
நீக்க நேர குறையில்லாமல் மக்கள் அமைதியாக வாழறாங்க. அமைதி தவழும் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் வந்து இரவு நேரத்துலையும் சர்வசாதாரணமாக வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய பெண்கள் கூட அரைக்குறை ஆடையுடன் சுதந்திரமாக வந்து இங்கே வந்து சுற்றித் திரியக்கூடிய அமைதியான சூழ்நிலை புதுச்சேரி மாநிலத்தில் நிலவுது. முதல்ல அது ஆளுநர் மாளிகையா? ஆளுநர் ரெஸ்ட் எடுக்கிற வீடு. ஆளுநர் மட்டும் தான் அங்கே ரெஸ்ட் எடுக்கணுமே. ஏன் தெருல போகிறவங்களுக்கு எடுக்கக்கூடாதா? அதே பேசுகிறீங்க. ஆளுநர் மட்டும் தான் படுக்கணுமே. ஒரு ஆளுநருக்கு எதுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லுவோம் உங்களை? ஏதோ அவன் வந்தால் அவன் வெளி மாநிலத்தை ஆளு போய் படுத்துட்டான் விட்டு போங்களாம். அது ஒரு கதையை உங்களுக்கு. அது ஏன் அரசியல் ஆக்குறீங்க? எம்மா செய்தி இருக்குது. நாராயணசாமி பற்றி சொல்லணும், அதை போடு. இங்கே முதலமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்கிறாரு இல்லையா? காரைக்குடியில் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது நைட்டு. நீ ஏன் அந்த முதலமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்ல? உன் உடம்புல காங்கிரஸ் சத்தம் ஓடலையா? ஓடல? வெக்கா இருக்குதா உனக்கு? இங்கே ஒரு நாயம் அங்கே ஒரு நாயமா? மை சன் வந்துட்டான் அதுக்குள்ள. என்ன மௌன இருக்கிறோம். தேர்தல் அறிவிச்சிட்டு பிறகு தானே சின்னம் வரைவாங்க. தேர்தல் அறிவிக்கு முன்னாடி வரைஞ்சி என்ன செய்யறது? எல்லாம் வரைவோம் நாங்கள். மக்கள் மனசில் சின்னம் குடிக்கொண்டு இருக்குது. யார் சேர்க்கல? நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், இந்த அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லைன்னா முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சராக வர முடியாது. நீ ஏதாவது ப்ரெஸ் மீட்டிங் வந்தால் தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியும். எப்போயாவது ஆடி ஒரு தடவை அமாசி ஒரு தடவை வர. போன ப்ரெஸ் மீட்டிங் மின்னிப்பு ப்ரெஸ் மீட்டில் 2011 அவர் எங்கள் கூட கூட்டணி இருந்தார், முதலமைச்சர் ஆனார். 2016 எங்கள் கூட அவர் கூட்டணி இல்லை, முதலமைச்சர் ஆகலை. 2021 எங்கள் கூட அவர் கூட்டணி வச்சார், முதலமைச்சர் ஆனார். இப்போ 2026 எங்கள் கூட கூட்டணி வைக்கிறாங்க, அவர் முதலமைச்சர் ஆகிறார். அவர் வந்து எங்கள் கூட கூட்டணி இல்லைன்னா அவர் முதலமைச்சர் ஆக முடியாது. மறுபடியும் நீ எழுதிக்கணும்ல. என்னப்பா இதை வச்சு துப்புனா தொடச்சிட்டு போக வேண்டியது. எதுக்கு இப்போ உனக்கு கட்சி வாங்கி கொடுக்குறாங்க?